இயேசு நமக்காக அவமானப்பட்டார், சிலுவையில் அடிக்கப்பட்டார், வாய் திறவாத ஆட்டுக்குட்டியை போல இருந்தார். அதுக்காக அவர் கோலையும் இல்லை, இளிச்சவாயும் இல்லை. ஹாய் எவ்ரி ஒன், இன்னைக்கு டே 11. இன்னைக்கான ரீடிங் போர்ஷன் மேத்யூ 21-23 அண்ட் இன்னைக்கான ஹைலைட் வாஸ் மேத்யூ 21-24. இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலர் இயேசுக்கிட்ட கொஸ்டின் கேட்குறாங்க, நீங்கள் என்ன அதிகாரத்தினால இதை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. அவங்க புரிஞ்சுக்கிறதுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த கொஸ்டினை கேட்கல, அவங்க கொஸ்டின் கேட்டதே ஆண்டவரை மாட்டி விடணும் அப்படின்றதுக்காக. அதுக்கு ஏசப்பா யாரை பார்த்து என்ன கொஸ்டின் கேட்ட அப்படின்னு டென்ஷன் ஆகலை, என்கிட்ட என்ன அதிகாரம் இருக்குது தெரியுமா அப்படின்னு அவர் டிஃபெண்ட் பண்ணல. அதுக்கு பதிலாக அவங்க கொஸ்டினுக்கு இன்னொரு கொஸ்டினையே ஆன்சராக கொடுத்தாரு. அந்த கொஸ்டின் அவங்களோட செல்ஃப் மோட்டிவை எக்ஸ்போஸ் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் அவங்களால பதிலே சொல்ல முடியல, அமைதியை வாய மூடிட்டு போயிட்டாங்க. இதுலேருந்து இன்னைக்கு நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன்னா, உங்ககிட்ட பேசுகிறப்ப என்ன இன்டென்ஷனோட பேசுகிறாங்கன்றத கவனிச்சு பாருங்க. உங்ககிட்ட வர எல்லா கொஸ்டினுக்கும் நீங்கள் ஆன்சர் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. அப்பா பிதாவே, எங்ககிட்ட பேசுறவங்க என்ன இன்டென்ஷனோட பேசுறாங்கன்றத புரிந்து கொள்ள, அதை பகுத்தறியக்கூடிய கிருபையை தாங்க. எங்ககிட்ட பேசுறவங்க எப்படி பேசினாலும் அவங்களுக்கு நாங்க கிருபையோடு வணக்கத்தோடு பதில் சொல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜீவன நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.